அது அவங்க வந்து 6 months to 8 months ஒர்க் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஒரு 10 months ஒர்க் பண்ணுவாங்க. வருஷத்துல அந்த 2 மாசம் வந்து அவங்க வெக்கேஷன் கிளம்பிடுவாங்க. அதனால இது பிடிக்கல அப்படிங்கிறது இல்லை. ஸோ என்னுடைய ஓன் டெவலப்மெண்ட்ஸுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் நிறைய. எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோங்கிறத இங்கே சென்னையிலேருந்து அவங்க அரைவ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரம் த டே தி அரைவ்ஸ் அதுலேருந்து இங்கே சுற்றி காமிக்கிறது, கோவில்கள் எல்லாமே சுற்றி காமிக்கிறது, ப்ளஸ் வந்து மகாபலிபுரம். கடல் ஃபுல்லாக எனக்கு ஒருத்தர் சொன்னது தான், கடல் ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் எல்லா தண்ணியும் நம்மளால் குடிச்சிட முடியாது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு ப்ராப்பர் ஒர்க்கிங் அட்மாஸ்பியர். அது 9 to 5 இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இது பிடிக்கல அப்படிங்கிறது இல்லை, இது அழுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அகைன் வந்து நானே ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பர்டன்னால நீங்க சொல்றீங்களா, லைக் லாட்ஸ் ஆஃப் பர்டன் நம்ம பர்டன்ஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து the level of commitments you are taking it. ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்களே உங்களோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபினான்ஷியல் பர்டன்ஸ் இருக்க தான் செய்யும். அது 95 இருந்தாலும் சரி, ஆண்டர்பிரினர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ கீப் யுவர் லிமிட்ஸ் ஆல்வேஸ் ஹை ஸோ தட் யூ கேன் ஸ்டில் ரன் அண்ட் யூ ரன் ஃபார் இட். அண்ட் கமிட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் நம்பர் 2 வந்து உங்களுடைய ஓன் டெவலப்மெண்ட்ஸுக்காக. ஸோ என்னுடைய ஓன் டெவலப்மெண்ட்ஸுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் நிறையா. அது புக்ஸாக இருக்கட்டும், இல்லை செஷன்ஸாக இருக்கட்டும். இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் முதல்ல போயிட்டு இருந்தால் அதுக்கு இப்போலாம் அது தேவையில்லை, நம்மளே 10 பேருக்கு மோட்டிவேட் பண்ணலான்னு பேசாமல் விட்டாச்சு, புக்ஸோட நிறுத்திக்கிறது. ஸோ ஐ இன்வெஸ்ட் இன் புக்ஸ் அலாட். அவ்வளோதான் சார். ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஒரு சில விஷயம் வந்து இதில் வந்து வரவே வராது அப்படின்னா நீங்கள் என்னென்ன கீ பாயிண்ட் சொல்லுவீங்க? ட்ராவல் சேஃபாக பண்ணணும், அதுக்கு அவங்க செல்ஃபாக தான் அவங்க வந்து அதுக்கான பிளான்ஸ் எடுத்துக்கணும். 2 எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோங்கிறத கிளியராக அவங்க டிசைட் பண்ணிக்கணும். இந்த செல்ஃப் அனாலிசிஸ் வந்து நீங்கள் சோலோ ட்ராவலர்ஸ் சொல்கிறீங்களா, ஆர்எல்ஸ் வந்து ட்ரிப் ஆர்கனைசிங் போகிற அந்த பீப்புள்ஸ்க்கு பர்டிகுலராக நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாருக்குமே இது பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் சே ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணதாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டேஸ்க்கு மட்டும் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. ஓவர்சீஸ் ட்ராவல் பண்ணும்போது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லோக்கல்னா இந்தியாவுக்குள்ளனா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனி டைம் அக்சசிபிள். இல்லை வேறு ஏதாவது அதாக் எக்ஸ்பென்சஸ்னால் யார்ட்டையாவது ஜிபே ஃபோன்பே போட்டு பண்ணிக்கலாம். பட் அங்கே வெளியில் போய் மாட்டிக்கிட்டோம்னா சிக்கலாயிடும். அதனால ட்ராவல் இன்சூரன்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். ஆக்சுவலி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்து மந்த்லி இந்த ட்ரிப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்கல்ல. ஸோ இது கரெக்டாக இந்த மந்த்லி அந்த பட்ஜெட் ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ இருந்தால் நம்ம இது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன நம்ம பண்ணலாம்? தட்ஸ் அ ஹெல்தி ஹேபிட். ஏன்னா ட்ராவலுக்குன்னு தனியாக அமௌண்ட் ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அண்ட் இட் இஸ் ஃபார் தியர் ஓன் ரெக்ரியேஷன். அவங்க வந்து எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணணும், ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க இங்கே எங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்ஸ் மாறும். அண்ட் அந்த என்ன பட்ஜெட்ஸ் பிளான் பண்ணுறாங்களோ அதை தாண்டி ஒரு 15% அதிகமாக சேர்த்து வச்சு ட்ராவல் பண்ணது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இன்னைக்கு வந்து ட்ராவலுக்குலாம் கூட கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. கிரெடிட்ஸ் இந்த சென்ஸ் லோன்ஸ் இருக்கு. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சில பேங்க்ஸ் லோன் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக ஆக்சுவலி ஒரு ஆக்ட்ரஸ் சொல்லி நம்ம வந்து அப்போதான் வந்து ஆக்சுவலி பூம் ஆச்சு இந்த மாதிரி இஎம்ஐல நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட். ஸோ அது முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இஎம்ஐஸ்ல ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் இஃப் அட் ஆல் தே ஹேவ் அ கிரெடிட் கார்டு அப்படின்னா. அண்ட் வந்து லோன்ஸே இருக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு லோன்ஸே கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுடைய அந்த ட்ரிப் அண்ட் ஆர்கனைசிங்ல இருக்கா? இல்லை, நாங்கள் அது பண்ணுறதில்ல. சின்ஸ் எங்களோடது லக்ஸுரி ப்ராடக்ட் ஜென்ரலாகவே வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது. அப்போ எலீட் பீப்புள்ஸ் மட்டும் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்களா? எலீட் அப்படின்னு நாங்கள் டார்கெட் பண்ணல. தோஸ் ஹூ வாண்ட் அ பெட்டர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட் பெரிய மேட்டராக இருக்காது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு ஒரு காஸ்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களோடது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஓகே, பட் ஃபார் அ பெட்டர் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கம் வித் us. ஓகே, வாட் இஃப் பட்ஜெட்டட் பீப்புள்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணா? ஸோ அவங்களுக்கான யுவர் ஆன்சர் குட் பி. ஸோ ஏன்னா பிகாஸ் நீங்களே சொல்லிட்டீங்க எலிட் பீப்புள்ஸ்க்கு தான் இது அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ஆர்டினரி பீப்புள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா பிகாஸ் யூ கேன் கஸ்டமைஸ்ல வெரி மச். குரூப் டூர்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். குரூப் டூர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே பட்ஜெட் தான். ஈவன் கம்பேரிசிவ் கோட்லாம் நிறைய அவங்களே கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ பட்ஜெட்டட் டூர்ஸும் ஹேண்டில் பண்ணுறோம். வி ஸ்பெஷலைஸ் இன் பேச்சுலரேட் பார்ட்டி அண்ட் ஹனிமூன் ட்ரிப். இப்போ ஃபாரினர்ஸும் வந்து நம்ம கண்ட்ரீஸ்க்கு இப்போ ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டூர்ஸ்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே இப்போ ஃபாரினர்ஸ்னா நிறைய வந்து இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காகலாம் நிறைய பேர் வருவாங்க, லைக் அப்போலோ, மேயாட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா கம்பேர் டு எனி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்தியா இஸ் அ சீப்பஸ்ட் மார்க்கெட் ஃபார் எனி சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர்ஸ். சிமிலராக இங்கே வந்து கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் விசிட்ஸ்க்காக நிறைய யூரோப்பியன்ஸ் வருவாங்க. இந்த சோலோ ட்ராவலர்ஸ்லாம் அவங்க தான் 6 மாதம் வேலை செய்வாங்க, ஒரு 2 மாதம் வெக்கேஷன் எடுப்பாங்க, திரும்ப 4 மாதம் அவங்க ஊரில் இருந்துப்பாங்க. ஸோ அந்த அவங்களுடைய பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு பேமெண்ட்டும் அட்வான்ஸாகவே வந்துடும். 50% அட்வான்ஸ் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். இங்கே சென்னையிலேருந்து அவங்க அரைவ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரம் த டே தி அரைவ்ஸ் அதுலேருந்து இங்கே சுற்றி காமிக்கிறது, கோவில்கள் எல்லாமே சுற்றி காமிக்கிறது, ப்ளஸ் வந்து மகாபலிபுரம். மேஜராக அவங்க ட்ராவல் பண்ணுறது வந்து கல்ச்சுரல் அண்ட் ரிச் ஹெரிட்டேஜ்க்காக தான் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. மியூசியம்ஸ் அண்ட் வந்து பேலசஸ் இதை விசிட் பண்ணுறதுக்காக தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், நம்ம இந்தியன்ஸ் அங்க போயிட்டு ட்ராப் ஆயிட்டு ஸோ பாஸ்போர்ட் தெஃப்ட் அந்த கேசஸ் நம்ம பேசணும். பட் வாட் இஃப் அவுட் சைடர்ஸ் இங்க வந்து ட்ராப் ஆன கேசஸ் இருக்கா? இருக்கு. ஸோ இன்னும் வந்து அவங்களுடைய ரெஸ்கியூ பண்ணாம இருக்காங்களா? இல்ல. டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும்? இங்க டர்ன் அரவுண்ட் டைம் பாத்தீங்கன்னா 24 hours. பர்டிகுலரா எனக்கு இருந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க சென்னை போலீஸ் ரொம்ப எஃபெக்டிவாவே எங்களுக்குலாம் ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு யூரோப்பியனுடைய பாஸ்போர்ட் வித் ஹேண்ட்பேக் வந்து தெஃப்ட் ஆயிருச்சு மகாபலிபுரத்தில். அண்ட் டேர்ன் அரவுண்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்ஸையும் கண்டுபிடிச்சி எங்கே மாட்டினாங்கிறதும் வெளில வந்தது வந்து ஒரு 4 hours கொண்டு வந்துட்டாங்க. ரிப்போர்ட் பண்ண 4 hours வந்துருச்சு. ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து சென்னை இஸ் பெஸ்ட். ப்ளீஸ் இது வந்து லைக் அவுட் சைடர்ஸ்ன்னு சொல்லாதீங்க, இந்தியன்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து 24 hours ரெஸ்கியூ பண்ற இருக்கா? பிகாஸ் தே ஆர் ஃபாரினர்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இங்க வந்து நம்மளுடைய அந்த வந்து ஒரு டிக்னிட்டி இருக்கும், இங்க வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வாட் இஃப் அப்படி நடக்கிற கேசஸும் இருக்குல்ல? அது தெரியல, எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எஃபெக்டிவாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து போலீஸை ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, மாட்டி விட்டுற மாதிரி. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இது வரைக்கும் இருந்ததில்லை. ஃபாரினர்ஸ்னா நிறைய காசு வச்சிருக்கிறவங்கன்னு கிடையவே கிடையாது. அவங்களும் மாச சம்பளத்துக்கு வார சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க. பட் தேர் லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். அதை அவங்க வந்து 6 months to 8 months ஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 months ஒர்க் பண்ணுவாங்க. வருஷத்தில் அந்த 2 மாதம் வந்து அவங்க வெக்கேஷன் கிளம்பிடுவாங்க. அந்த 8 months to 10 monthsல என்னென்னலாம் சம்பாதிச்சாங்களோ அது அப்படியே அந்த 2 monthsல செலவு பண்ணிடுவாங்க. அப்படி வரவங்க தான் இங்கே. அவங்கள்ட்ட அதை தாண்டி காசு இருக்காது. நீங்கள் நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போவாங்க, பெடலிங் போவாங்க, இல்லை வந்து நம்ம டவுன் பஸ்ஸஸ்லேயே கூட ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லாருமே காரில் ட்ராவல் பண்ணுவாங்க. பேக் பேக்கர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நீங்கள் நிறைய பேக் பேக்கர்ஸ் பார்க்கலாம், கோவாவில் நீங்கள் நிறைய பேக் பேக்கர்ஸ் பார்க்கலாம். ஃபாரினர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஒரு அன்றாடங்காய்ச்சி லெவலுக்கு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சோலோ டிராவலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு தேவை. அன்னன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு அன்னன்னைக்கு அவங்களுக்கு தேவை அந்த ஒரு பியரு இல்லை வந்து 2 லார்ஜ் இதுக்காக மட்டும்தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. மேஜரா ஒரு ஸ்மோக் இப்படி செலவு பண்ணிட்டு ஒரு 2 weeks to 3 weeks இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. அகைன் டு பிரேக் ஸ்டீரியோ டைப்ஸ்னே சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா அவங்களோட தேர் கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் டோட்டலி வேற. ஸோ நமக்கும் அவங்களுக்கு ஒத்தே போகாது. ஸோ மேபி வெள்ளையா இருந்தா வந்து பணக்காரங்கன்ற ஒரு மித்து இருக்கு, அது மித்து தான். ஆமா. ஸோ அது மறுக்க முடியாது. காசே இல்லாமலாம் வந்து நின்று இருக்காங்க. எங்கள்கிட்ட டூர் புக் பண்ண, அதனால தான் சொல்றேன், அவங்க பிளான் பண்ணாங்கன்னா அட்வான்ஸாக பிளான் பண்ணிடுவாங்க. ஃபுல் பேமெண்ட்டும் அவங்க வரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே 100% பேமெண்ட்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படி தான் வருவாங்க. மேஜர்லி யூரோப்பியன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இங்கேருந்துலாம் வரவங்க வந்து 100% பேமெண்ட் முன்னாடியே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் 1 monthக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே லேண்ட் ஆவாங்க. ஸோ எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் பேக் பேக்கர்ஸ், ஃபாரினர்ஸ் பேக் பேக்கர்ஸ் வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து தே ஸ்பெண்ட் ஆன் தேர் ஓன். ஸோ அவங்களுக்கு வந்து பட்ஜெட்டாக இதுதான் பிளான், அவங்களுக்கும் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். பட் சில சமயம் வந்து ஓவர் எக்ஸ்பென்சஸ் ஆகிடும், இல்லை எங்கேயாவது திருடு போயிடும். இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் உடனே போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இப்போ காசெல்லாம் தொலைச்சிட்டாங்கன்னா போலீஸ் வந்து எப்படி அவங்க கொடுப்பாங்க? ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து வாலண்டியர்ஸ் யாரும் இருந்தால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி இந்த லோக்கல் சில கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க போலீஸே கைட் பண்ணி விட்டுருவாங்க. அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக நாங்களே எங்கள் ட்ராவல் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக நாங்கள் பண்ணிவிடுவோம். சார் ஆக்சுவலி வாட் ஆர் தோஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹாஸ்டலர்ஸ் அண்ட் டூரிஸ்ட் ட்ராவலர்ஸ் அண்ட் நீங்கள் இப்போ மென்ஷன் பண்ணீங்க பேக் பேக்கர்ஸ். ஸோ இவங்களுக்கு என்ன கனெக்ஷன்னா என்ன சொல்லலாம்? இன்ட்ரெஸ்ட் தான், ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட். இப்போ பேக் பேக்கர்ஸ் வந்து சோலோ டிராவலர்ஸ். ஓகே, டெஃபினட்டா. இல்லைன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வருவாங்க. அதை தாண்டி சோலோ டிராவலர்ஸ். வாட் ஆர் தோஸ் பேக் பேக்கர்ஸ்? அப்படி நான் கேள்விப்பட்டது இல்லை ஆக்சுவலா. அவங்களுக்கு வந்து வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இருக்கும். ஓகே. அண்ட் நெசசிட்டிஸ் மட்டும் தான் அவங்க பேக்ல இருக்கும். அண்ட் கேஷ்லாம் பெருசாக வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து கார்ட்ஸில் தான் இருக்கும். அண்ட் கிரெடிட் கார்ட்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் டூரிஸ்ட் அண்ட் டிராவலர்ஸ் வந்து எல்லாமே அட்வான்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அட்வான்ஸாகவே பிளான் பண்ணிடுவாங்க. 100% பேமெண்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதாக் எக்ஸ்பென்சஸ்னா அவங்க விரும்பி ஏதாவது கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாதான் உண்டு. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் தே டு நாட் ஹேவ் எனி அதர். பியூர்லி பட்ஜெட்டட் தான். ஆக்சுவலி டூரிஸ்ட் வந்து தே கிரியேட் மெமரிஸ் சொல்லலாம். டிராவலர்ஸ் வந்து தே லிவ் இன் தோஸ் மெமரிஸ். அந்த பர்டிகுலர் இருக்கிற அந்த பிளேசஸ்ல லிவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது நிஜமாவே டிராவலர்ஸ் வந்து அதாக்கா ட்ராவல் பண்ணுறவங்க தான். டக்குன்னு ஓகே நாளைக்கு போகலாம், மூட் சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறவங்க தான் இந்த சோலோ ட்ராவலர்ஸ். அவங்க பிளான் பண்ணிலாம் வரமாட்டாங்க. பட் டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. ஒரு 5 to 6 months முன்னாடியே பிளான் பண்ணி தான் அவங்களோட
எக்ஸிகியூஷனே இருக்கும். யாரை ஹேண்டில் பண்றது ஈஸி ஆக்சுவலி? ஏஜென்ட்ஸால மட்டும்தான் வந்து இன்பவுண்ட் டிராவலர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள சேஃபாக எங்கே கூட்டு போயிட்டு எங்கே கூட்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியும். அவங்க தே டு நாட் வாண்டட் டு வேஸ்ட் தேர் டைம். மார்னிங் 8 o'clock பிக்கப்னா ஹோட்டலில் மார்னிங் 8 o'clock பிக்கப் இருக்கணும். ஈவினிங் வந்து 6 o'clock ட்ராப்னா 6 o'clock ட்ராப் பண்ணிடணும். அண்ட் வந்து இல்லை நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேஸ் நான் சுற்றி காமிக்கிறேன், நான் உங்களை 8 o'clock ட்ராப் பண்ணுறேன்னா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. 6 மணிக்கு ட்ராப்னா 6 மணிக்கு, அதுக்கப்புறம் ஐ ஹேவ் மை ஓன் ப்ரைவேட் டைம் அப்படின்னு தான் வருவாங்க. ஓகே, ஆஸ் அ ஆண்டர்பிரினராக வந்து நீங்கள் உங்களோட மார்னிங் ரொட்டீன் சொன்னீங்க. வாட்ஸ் யுவர் பிஎம் ரொட்டீன்? எவ்ரி 24 hours ஒர்க் பண்ணுவீங்களோ அரல்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி? இல்லை நல்லா ஊர் சுற்றுவேன். நைட்டில் தான் நான் நிறைய ஊர் சுற்றுவேன். எண்ட் ஆஃப் தி டே எனக்கு ஒரு 6 hours ஸ்லீப்பு. அது வந்து பிரேக் பண்ணி தான் நான் தூங்குவேன். அது கரெக்டாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 6 hours எப்படியாவது நான் தூங்கிடுவேன், பிரேக் பண்ணி தூங்கிடுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏஜென்ட்டாக நீங்கள் வச்சிருக்கிறப்போ வாட் யுவர் டார்கெட் அண்ட் சேல்ஸ் வந்து லைக் கட் ஆகுதுன்ற மாதிரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு முறையும் வந்து எவ்ரி மந்த் எங்களுடைய டார்கெட் இன்க்ரீஸ். அது காம்பன்சேட் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வி டோன்ட் டேக் எக்ஸ்ட்ரா டைம், we take extra efforts. அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து extra efforts to smart work. ஆமா, we take extra efforts to satisfy the existing clients. And அவங்களுடைய ரெஃபரன்ஸ் தான், அவங்க தான் எங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, they do refer. அவங்களே வாலண்டியரா இவங்கள பாருங்க, என் பிரதர், என் கோ பிரதர், இப்படி தான் ரெஃபரன்சஸ் வரும். ஸோ we don't take any extra efforts to market our products. அவங்க தான் obviously they work for us to increase our business. Okay, what's the one key point to entrepreneur? நீங்க சொல்றது. entrepreneur, yes, have clear vision and நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் live the life, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ல. அதுதான், பிகாஸ் இந்த உலகம் பெருசுங்கிற மாதிரி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பெருசு நிறைய இருக்கு. கடல் ஃபுல்லா, எனக்கு ஒருத்தர் சொன்னதுதான், கடல் ஃபுல்லா தண்ணி இருந்தாலும் எல்லா தண்ணியும் நம்மளால குடிச்சிட முடியாது. ஸோ நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் குடிக்க முடியும். ஸோ ஹாவ் கிளியர் விஷன். அந்த டார்கெட் வந்து அச்சீவபிளாக இருக்கணும். இல்லைன்னா எண்ட் ஆஃப் தி டே இல்லை அச்சீவபிள் இல்லாமல் ரொம்ப ஹையர் டார்கெட் உங்களுக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியலைன்னா அந்த கோலே கட் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஸோ ஹாவ் அச்சீவபிள் டார்கெட். சின்னதாக அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். லைக் லோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தென் ஃபியூச்சர் பற்றி நம்ம எதுவுமே நினைக்காம தான் நம்ம இப்போ ஸ்டெப் இன் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது பட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது லைக் வாட் தே ஃபீல், அவங்களுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குமா ஆர் இட் மே கோ நெகட்டிவ்? தெரிஞ்ச பிஸ்னஸ் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இல்லை, 10 முறை இல்லை, 100 முறை யோசிக்கலாம். பிகாஸ் தட்ஸ் ஆல் ஹார்ட் அண்ட் மணி. ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் சிரமம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் நிறைய யோசிச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பாருங்கள். லைக் லோக்கி. ஆமாம், இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்மக்கிட்ட இருக்கிற சோர்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிங்க. உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா எந்தெந்த பிசினஸ்க்கு வந்து லோகீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, இது வந்து இது தொட்டா வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் நிற்கும் அப்படின்னு? டிராவல் பிசினஸ் வந்து hardly need any investment, but you have to have a proper knowledge. மேன்பவரும் தேவையில்லை. இல்ல லைக் vloggers அவங்களோட ரிவ்யூஸ் அவங்க பார்த்துட்டு that would only enhance. பட் ஆனா உங்களுடைய நாலேஜ் மட்டும் தான், how much ever you have a knowledge about travel and tourism, that helps to motivate the clients to convince. இல்ல without proper analysis நீங்க வந்து இந்த resort வந்து நீங்க suggest பண்ணுவீங்களா இல்ல பண்ணிருக்கீங்களா? இல்ல, with proper analysis தான் நாங்க ஒரு ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணுவோம். அது ஹோட்டலா இருக்கட்டும், கண்ட்ரீஸா இருக்கட்டும், விசா, ஏர் டிக்கெட்ஸ், ஃப்ளைட்ஸ், ஏர் ஃப்ளைட் எதுவா இருந்தாலும் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம யாருக்கும் ப்ரொமோஷன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் ஸ்பாட்ல கெஸ்ஸிங்ஸ்ல மட்டும் இல்ல நீங்க இங்க போங்க, இட்ஸ் ஓகே, இது பரவாயில்ல அப்படின்னு நீங்க அனுப்புன கிளைண்ட்ஸ் உண்டா? கெஸ்ஸிங்கில் இல்லை. ஒன்று வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கும், இல்லை வந்து இந்த சமயத்தில் வந்து எனக்கு சில கண்ட்ரீஸ் வந்து சூப்பர் சீசனாக இருக்கும், இந்த அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த கண்ட்ரியால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு ஏதாவது பிளேசஸ் இருக்கும், அதை நாங்கள் புஷ் பண்ணுவோம். அது வரைக்கும் தான் நடக்கும். பட் ஸ்பாட்டில் இமீடியட்டாக அதாக்கா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு இல்லை. நாங்கள் அது மாதிரி கிளம்பி போயிருக்கோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது மாதிரி கிளம்பி டக்குன்னு ஆனரபிள் விசா கண்ட்ரிஸ் எங்கேயோ அங்கெல்லாம் கிளம்பி ஓவர் நைட்லலாம் கிளம்பி ட்ராவல் பண்ணிருக்கோம். We have come to conclusion part, I think so. ஸோ நீங்கள் கடைசியாக என்ன ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி என்ன சொல்கிறீங்க அண்ட் யோர் ட்ரீம் ஜாப் பற்றி? ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வளரணும்னு நினைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும், வேறு யாரும் உழைக்க முடியாது. ஸோ have life. ஓகே, நம்ம நிறைய மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து அண்ட் தெரியாத விஷயமும் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் எனி டவுட்ஸ் அப்படின்னா வந்து மிஸ்டர் அருண் பிரசாதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ சார், பீப்புள்ஸ்க்கு வந்து ஹிடன் பிளேசஸே தெரியாமல் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எந்த மாதிரி பிளேசஸ் போகணும், விசிட் பண்ணணும்? அது மாதிரி நிறைய மோஸ்ட் கியூரியாசிட்டி கிரியேட்டட் பிளேசஸ்லாம் போகணும் அப்படின்னா எங்கள் பேஜை பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரிப்ஸ் வித் அருண் அண்ட் ட்ரிப் கூலர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரைஞ்சிருக்கோம்.
ஓகே கொடுக்க போகிறோம். ஓகே சார் சொன்ன பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ் இட்? டிப்ஸ் வித் அருண் டிப்ஸ் வித் அருண் அண்ட் ட்ரிப் கூலர்ஸ். அண்ட் ட்ரிப் கூலர்ஸ். சார் இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஆக்சுவலி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பர்சனலி நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் அண்ட் விமன்ஸ்க்கு வந்து சோலோ ட்ராவலிங் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ வந்து அவேராக இருக்கணுன்ற நிறைய விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ. Thank you. My pleasure. For more updates, follow Corporate Thalam 25 and do subscribe and share.